பிரைஸ் தி லார்ட் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைய தினத்திற்கான எஸ்தர் ராஜாத்தின் சரித்திரத்தின் பகுதி அ 5வது அதிகாரம். எஸ்தர் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 12 முதல் 14 வரை 3 வசனம் தாங்க. இந்த வசனத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நமக்கு எல்லாம் தெரியும். நம்ம எஸ்தர் சரித்திரத்தை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ராஜாத்தி வந்து 2வது நாள் விருந்துக்கு ஆமானையும் அரசரையும் திருப்ப வந்து வரவேற்று அழைச்சிருக்காங்க. அப்படி சொன்ன இன்விடேஷன் சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ அவர் வந்து ஆமான் வந்து ஒரே ஹாப்பி. சரி, ஒரு நாள் விருந்து மட்டும் இல்லை, நம்ம ராஜா நம்மளை எவ்வளோ நல்லா வச்சுருக்காரு, அதே அளவுக்கு வந்து ராஜஸ்திரி கூட நம்மளை வந்து ஒரு விருந்து ராஜாவுக்கு கொடுக்குற விருந்தில் நம்மளை மட்டும் வேறு யாரையும் இன்வைட் பண்ணல, நம்மளை மட்டும் இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ராஜாத்தி மனசில் கூட நம்மளை பற்றின ஒரு உயர்ந்த அபிப்பிராயம் இருக்குது அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் அவரோடக்கு நிறைய சொத்து இது எல்லாமே இருக்குது, படைபலம் எல்லாமே இருக்குது. மக்களிடைய மனதிலையும் அவருக்கு நிறைய இடம் இருக்குது. ராஜாவோட மனசில் நிறைய இடம் இருக்குது. ரொம்ப பெருமையாக வந்து எல்லார்ட்டையும் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஒய்ஃப்டையும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காரு. ஆனால் அந்த நேரம் வந்து இவ்வளோவும் இருந்து எனக்கு என்னென்னா, ஒரு பெரிய இவ்வளோ இருந்து எனக்கு இது வந்து மனசில் வந்து ஒரு சந்தோஷம் இல்லை. ஏன் அப்படின்னா, இந்த மொர்தேகாய் வந்து அரண்மனை முற்றத்தில் உட்காந்துருக்கான், என்னை மதிக்காமல். அவன் வந்து அவனை உயிரோடு பார்க்குற அளவுக்கு அவன் பார்க்குற வரைக்கும் எனக்கு வந்து இந்த பெருமையெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி ஒய்ஃப்கிட்டையும் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் சொல்கிறான். சொன்ன உடனே ஒய்ஃபும் ஃப்ரெண்ட்ஸும் எல்லோரும் சேர்ந்து, நீங்கள் முதல்ல என்ன செய்யுங்க, ஒரு 50 முழ உயரத்துக்கு ஒரு தூக்கு மரத்தை ரெடி பண்ணுங்கள். அந்த தூக்கு மரத்தை வந்து நாளைக்கு விருந்துக்கு போகும்போது ராஜாட்ட முதல்ல விருந்து பண்ணுறதுக்கு முன்னாடியே, சாப்பிட்றதுக்கு முன்னாடியே கூட அந்த மொர்தேகாயை வந்து அந்த தூக்கு மரத்தில் போடணும் அப்படின்னு ஒரு பர்மிஷன் லெட்ரு வாங்குங்க, ஒரு இது ஆர்டர் போட வைங்க. அதுக்கப்புறம் நீங்கள் விருந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி அவருடைய மனைவியும் அவருடைய நண்பர்களும் வந்து சஜஷன் சொல்கிறாங்க. சொன்ன உடனே அது வந்து இவருக்கு ஓகே, ஹாப்பியாக இருக்குது. இது வரைக்கும் மனசு இது இல்லாமல் இருந்தது. சரி, இதுதான் சரியான வழி அப்படின்னு சொல்லிட்டு, முதல்ல தூக்கு மரத்தை ரெடி பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் தூங்க போகிறாரு. இதுதான் இந்த வசனம், இந்த அதிகாரத்தோட கடைசி 3 வசனங்கள். அடுத்த அதிகாரத்தில் அடுத்த நாள் என்ன நடக்குது அப்படின்னு நம்ம பைபிளை திறந்து படித்து பார்ப்போம். நாளைக்கு சந்திப்போமா? அல்லேலூயா.